Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த புகழ் வாய்ந்த தலைப்பிலே ஏறத்தாழ 6 வருட காலமாக பலவிதமான பரிகாரங்களையும் நாம் சொல்லி வருகின்றோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஒவ்வொரு மாதத்திலே பிறக்கின்ற 1, 10, 19, 28 தேதியிலே பிறந்தவர்களுடைய கைரேகை ஜோதிடம், எஞ்சோதிடம் கலந்த கலவையாக பார்க்க இருக்கிறோம். அதாவது 1, 10, 19, 28 என்ற தேதியிலே பிறந்தவர்கள் சூரியனுடைய அலைவரிசையிலே வருபவர். இவர்களுக்கு நாள் மாதம் வருடம் கூட்டினால் 1 என்று வந்தால் முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். இவர்களுடைய கைரேகை அமைப்பிலே இந்த சூரிய விரலுக்கு கீழே இருக்கின்ற அந்த பகுதி சூரிய மேடு, அதிலே ஒரு சிறிய செங்குத்து ரேகை இந்த அலைவரிசையை சார்ந்தவர்களுக்கு வரும். அதை லைன் ஆஃப் ஃபேம் என்று கூறுவார்கள், லைன் ஆஃப் அப்பலோ என்று கூறுவார்கள். இந்த சூரிய ரேகை ஒருவருடைய கை ரேகையிலே சூரிய மேட்டிலே வந்தார், அரசாங்கத்திலே பெரிய பதவிகளை அடைபவர்கள், மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி மற்றும் அரசாங்கத்தின் மூலம் நேர்முகமாக மறைமுகமாக லாபத்தை பெறக்கூடியவர்கள். கைரேகையினுடைய சாஸ்திரத்தின் படி பார்க்கும் பொழுது 7.5 மேல் 7.5 இன்ச் நீளம், 4.5 இன்ச் அகலம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவார்கள். மேலும் இந்த விரல் நுனிகளிலே சக்கர குறியீடுகள் இருந்தால், சங்கு குறி என்பது வேறு, சக்கர குறி என்பது வேறு. இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு நாள் மாதம் வருடம் கூட்டி 1 என்று வந்தால் முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இவர்களுக்கு மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கும். அதாவது சூரியனுடைய அலை வரிசையிலே பிறந்தவர்களுக்கு அரசியல் மிக எளிதாக வசியமாகும். மேலும் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்பட்ட அந்த சூரியன் இவர்களுடைய ஜாதகத்திலே உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்று அவருடைய தசை நடப்புக்கு வரும் பொழுது இந்த கை ரேகைகளில் மாற்றங்கள் தெரியும். த லைன் ஆஃப் சான்சஸ் என்று கூறுவார், அதாவது லைன் ஆஃப் லைஃப் என்று கூறுவார், ஆயுள் ரேகை. அதில் அப்வர்ட் லைன் என்று சொல்வார். இந்த அப்வர்ட் லைன் இருந்தால் இவர்களுக்கு ஒரு 5 வருடத்துக்கு இடையில் அல்லது 3 வருடத்துக்கு இடையில்
நல்ல அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு காட்டும். இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்கள் அவர்களுக்கு 1 விதி எண்ணாகவும் மதி எண்ணாகவும் பிறவி எண்ணும் 1 கூட்டு எண்ணும் 1 என்று வந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இந்த 1ஆம் எண்ணிலே தான் இருக்கும். இவர்கள் கேலண்டர் டேட்டுகளில் 1, 10, 19, 28 மேல் சிவனை வழிபடும் பொழுது இவர்கள் வெள்ளை நிறம் அல்லது லேசான மஞ்சள் நிறம் அல்லது மஞ்சள் ஆஃப் சாண்டல் என்று சொல்லப்படுகின்ற சந்தன நிறம் இதை இவர்கள் அணிந்து செல்லும் பொழுது மிக மிக அதிர்ஷ்டமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே பல ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக 8, 17, 26 என்ற தேதி வரும்போது மட்டும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது சனிக்கிழமையிலே வந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருப்பு வண்ணத்தை அறவே இவர்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் இவர்களுடைய பெயர் எண் ஜாதகத்தின் அடிப்படையிலே அதிர்ஷ்டமாக அமைந்து விட்டார், இவர்களுடைய தொழில் எண்ணும் அதிர்ஷ்டமான நிலையிலே அமைந்து விட்டார், இவர்களுக்கு அந்த சாதகமான நேரங்கள் வரும் பொழுது, நல்ல தசை நடப்பிலே இருக்கும் பொழுது, நல்ல புத்தி நடப்பிலே இருக்கும் பொழுது, கோச்சாரம் கைகோக்கும் பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்ட காரியங்கள் பல பலிதமாகும். 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு இவ்விதமான அடையாளங்களை பயன்படுத்தி அதிர்ஷ்டமான பெயரை அமைத்துக் கொண்டால் இவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றமே தவிர இரக்கம் என்பது இவர்களுக்கு அறவே கிடையாது என்பதை இவர்கள் உள்வாங்கி இதை கைரேகையுடனும் ஜோதிடத்துடனும் எஞ்சோதிடத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒன்றில் இல்லாத அடையாளம் இன்னொன்றில் இருக்கும். ஏனென்றால் இந்த ஜோதிடம் எஞ்சோதிடம் கைரேகை என்பது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆகையால் இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அந்த முழுக்க முழுக்க அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலே இருப்பதால் இவர்களுக்கு அரசியல், அரசாங்கம், அரசாங்கத்திலே உயர் பதவிகள் உள்ள அந்த இடங்கள், நேர்முகமாக மறைமுகமாக தொடர்புள்ள அரசு பணிகள், அரசாங்கத்தின் மூலம் எடுக்கப்படுகின்ற டெண்டர், இவை அனைத்தும் இவர்களுக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.